நாடாளுமன்ற தேர்தலை பத்தி அதிமுக எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பொதுமக்கள் ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறாங்க. அதிமுக ஒரு இடமும் கள்ளக்குறிச்சியும் அதனுடைய கூட்டணி கட்சி தேமுதிக வந்து விருதுநகர்லையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த மாதிரி கொங்கு மண்டலத்துல வந்து சில தொகுதிகள் வரும் அப்படின்னு கொங்கு மண்டலத்துல இருக்க அதிமுக முன்னணி நிர்வாகிகள் தொடர்ந்து கூறிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அவங்களுடைய முன்னணிங்க வந்து 40 தொகுதியும் ஜெயிக்கணும் தான் சொல்லுவாங்க. ஆனா கள நிலவரம் அப்படி இல்லையே. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருந்தா 40க்கு 40 இடமும் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இல்ல. தேர்தலோட கணிப்புல வந்து ஒவ்வொருத்தருடைய ஓட்டு சதவீதத்தை போட்டிருக்காங்க. அதுல பிஜேபியோட ஓட்டு சதவீதத்தையும் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு சதவீதத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே அது வந்து 65% மேல போகுது. திமுகவோட ஓட்டு வங்கி 35% கீழே வருதுன்றது நான் கூட நம்ம கருத்து கணிப்பு, எல்லாருடைய கருத்து கணிப்பும் அப்படிதான் இருக்கு. சில 15 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு நடந்து முடிஞ்ச தேர்தலில். அதிமுக வந்து பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகியதை வந்து 2 கட்சிகளுக்கும் பாதிப்புன்னு யூடியூப் பிரபலங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கருத்து 2 கட்சியினுடைய தலைமைக்கும் தெரிந்திருந்தும் ஏன் தவறான முடிவு எடுத்தாங்க? இல்ல இந்த கருத்துக்கு தவறான முடிவுக்கு காரணம் திரு எடப்பாடி அவர்கள் வந்து, மரியாதைக்குரிய எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து திமுக தளபதி ஸ்டாலினுடன் ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல இருந்து அதிவேகமா போற அந்த ட்ரெயின் வந்து தற்கொலை பண்ணி நம்ம சம்பந்தம் தான் இந்த கூட்டணி விட்டு வெளில வரும். இந்த தருணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை தவிர வேற எந்த குறிக்கோளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவையில்லை. சின்ன சின்ன பிரச்சனை அண்ணாமலை கூட ஒரு சில வார்த்தைகளை தவறாக கூட பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்கோசம் கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்க வேண்டிய அவசியம் கருத வேண்டும். பலமான கூட்டணி எடப்பாடி அவர்கிட்ட இல்லாத இந்த தருணத்துல இது வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதுக்கு சமமாக தான் அதிமுக தொண்டர்களும் தலைவரோட விசுவாசிகளும் புரட்சி தலைவர் அம்மாவோட விசுவாசிகளும் கருதுறாங்க. அதனாலதான் இந்த முறை ஓட்டுச்சாவடியில வந்து பூத்துல உட்காரத்துக்குள்ள அண்ணன் எடப்பாடியோட அதிமுக தலைமையை வந்து யாருமே பூத்துலயே உட்காரலன்றதுதான் பெரும்பாலான பூத்துல உட்காரத்துக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆள் இல்லைன்றதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்க மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து நீங்க தேர்தல் பணிகளை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது தீர்க்கமான முடிவா இருக்கும், ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய முடிவா இருக்கும். அப்படிப்பட்ட முடிவை வந்து எடப்பாடியார் எடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எபிலிட்டி இல்லாத தலைமை. அவர் சொல்ற அவர் முடிவுலாம் கரெக்டா எடுக்கிறாரு. ஆனா அவர் இந்த பக்கம் சிவி சண்முகம் ஒரு பக்கம் காலை இழுக்கிறதும், இந்த பக்கம் கேபி முனுசாமி இன்னொரு பக்கம் காலை இழுக்கிறதும், அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல. இந்த பக்கம் வேலுமணி ஆனாலும் தங்கமணியும் ஒரு பக்கம் காலை இழுக்கிறதுமா இருந்தா அவர் எப்படி முடிவு எடுக்க முடியும்? அதனாலதான் நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், அவர் 2ஆம் கட்ட தலைவருக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியா இருக்கலாமே தவிர அம்மா இடத்துல அவர் வச்சு பார்க்க முடியாதுன்றதுதான். அந்த 4 நாள் எப்படி போச்சுன்னா கூட்டு தலைமை இருந்தது. அண்ணன் ஓபிஎஸும் அவரும் இருந்ததுனால ஓரளவுக்கு ஆட்சி அதிகாரமும் கூட இருந்து பலம் இருந்ததுனால அப்படியே ஓட்டிட்டாரு. அதை ஓட்டிட்டாருன்னு சொல்ல முடியும் தவிர சிறப்பா ஆட்சி நடத்தினாருன்னு கூட சொல்ல முடியாது. எடப்பாடியார் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல எல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிறத வந்து ஒட்டுமொத்த 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் ஏகோபித்த முடிவு, தொண்டர்களுடைய விருப்பத்தின்படியில் தான் நாங்க வந்து பாரதிய ஜனதா வந்து விலகி வந்தோம் அப்படின்னு அவர் திரும்ப சொன்னார். எந்த தொண்டர்கிட்ட அவர் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாரு? எந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கிட்ட கூட்டணியிலிருந்து விலகலாமா நாங்க விலகக்கூடாதுன்னு கருத்து கேட்டாரு? யாருமே கருத்து கேட்கல. இவரா ஒரு நாங்க விலகிட்டோம், அதுக்கு நீங்க அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்டாரு. அதுக்கு கூட அப்ரூவல் கொடுக்கல. பொதுக்குழு சேர்த்து அதிமுக 4 ஆண்டு கால ஆட்சியில பாரதிய ஜனதாவுடைய அடிமையா இருக்கு அதிமுக அப்படின்னு பிரதான எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தொண்டர்களை ரொம்ப பாதிச்சதுனால பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அதிமுக வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததாகவும், அந்த உணர்வுகளை ஏற்றுதான் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து எடப்பாடியார் வெளியே வந்தாரு அப்படிங்கிறதையும் ஒரு கருத்தா சொல்றாங்க. அந்த உணர்வு, அதாவது கேபி முனுசாமியும் சிவி சண்முகம் மட்டும் தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் ஜெயக்குமார் மட்டும் தொண்டர்கள் கிடையாது. அடிமட்ட தொண்டனுடைய கருத்து இந்த வாட்டி இது யாருக்கான தேர்தல்? இந்திய திருநாட்டுக்கு பாரத நாட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உள்ள 2 நபர் தான் இருக்காங்க. ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஜி. இதை தவிர வேற யாருன்னா அந்த களத்துல இருக்காங்களா பிரதமர் பதவி ரேஸ்ல? நீங்க சொல்லுங்க. இல்ல எடப்பாடி என்ன பிரதமர் பதவி ரேஸ்ல இருக்காரா? கேட்க விரும்புறேன் நான். நீங்க கேட்ட கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்கணும். நம்ம யாரை ஆதரிக்கணும்? திமுக காங்கிரஸ் ஆதரிச்சிச்சு, இல்ல காங்கிரஸ் திமுக ஆதரிச்சிச்சுன்னு வச்சுங்க.
அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஒன்லி ஒன் ஆப்ஷன் யாரு நம்மளுக்கு? பிரதமர் மோடி தான். அது இந்திய திருநாட்டுக்கு இந்த தருணத்துல அண்டை நாடுகள் எல்லாம் சண்டை போட்டு ஈரான் இஸ்ரேல் எல்லாம் போர் நடக்குது. இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது. இந்த பக்கம் சீனா நம்ம நிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டு வராப்புல. இந்த பக்கம் பாகிஸ்தானும் பொருளாதாரத்தில் பலமிழந்து இருக்கிற காலத்தினால் இந்தியா கிட்ட இப்போதைக்கு போர் கொடுக்காம இருக்கிறாங்க. இதே அண்டை நாடு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 200 ரூபாய் தாண்டி விற்குது. இந்தியாவில் பெட்ரோல் விலை அதே பாதிக்கு குறைவாக தான் விற்குது. பெட்ரோல் டீசல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்திய பெரிய பேண்டமிக் வந்திருக்கு. இந்திய பெரிய பேண்டமிக் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா நரேந்திர மோடிஜிக்கு நம்ம காலம் ஃபுல்லா அடிமையா இருக்கணும். 2019 2022 இருந்து மிகப்பெரிய கொரோனா தொற்று நோய் உலக நாடு, அமெரிக்கால இருந்து ஐரோப்பா கண்ட்ரில இருந்து எல்லாமே அதில் பார்த்து சரிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பேர், பல லட்சம் பேர் கொரோனா, பல கோடி பேர் இறந்துருக்காங்க. ஆனா 140 கோடி உலகத்திலே பெரிய இந்திய நாட்டின் ஜனத்தொகை இருக்கிற ஒரு கோடி மக்களை எவ்வளவு சாதுரியமா காத்து நம்ம இன்னைக்கு இருக்கிற சிறிய லெவல்ல உயிரிழப்பு நடந்திருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெரிய லெவல்ல இந்திய திருநாட்டுல அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்தவித அசம்பாதமும் நடக்கல. எல்லா உலக நாளும் எதிர்பார்த்ததா, ஆனா ஏமாந்தாங்க. நம்ம நாட்டுக்கும் கொரோனா ஊசியை தடுப்பூசியை கொடுத்து வெளிநாட்டு 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரிக்கும் கொரோனா தடுப்பூசியை இலவசமா கொடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடிஜி தான். அவர்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கலாம். அதனால ஒட்டுமொத்தமா அவர் குறைபாடா சொல்ல முடியாது. மனிதனா பிறந்த எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு பிரச்சனை, எனக்கு இருக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் அவருடைய வருக. அதுல அவருக்கும் அந்த இஸ்லாமியர்கள் புண்படுத்துவது, மாற்று மதத்தை மதிக்காது இருக்கு. ஆனா அதுக்கோசம் ஒட்டுமொத்தமா அவரை மக்கள் புறக்கணிக்கல. இது வரைக்கும் தமிழ்நாடு இது பகுத்தறிவு மண், பெரியார் மண் சொல்ல இந்த மண்ணுல முதல் முறையா பிஜேபிக்கு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க நரேந்திர மோடிஜிக்கு. அதனாலதான் கருத்து கணிப்புல நிறைய இடத்துல அவங்க 2வது இடத்துக்கு வராங்க. ஒரு 8 இடத்துல முதல் இடத்துக்கே வராங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் நான், அன்புமணி அவங்களுடைய ஒய்ஃப் சௌமியா அவங்க 82% கிட்ட வாக்கு விழுக்காடு வந்திருக்கிறது என்ன அர்த்தம்? அங்க திராவிட முன்னேற்ற கழக எம்பி தோக்கறாருன்னு தானே அர்த்தம். இதுதானே நிதர்சனம். 1 லட்சம் ஓட்டுக்கு மேல அவங்க அம்மா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி அண்ணன் டிடிவி 1 லட்சம் ஓட்டு கிட்ட ஜெயிப்பாரு. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஒரு 50,000 ஓட்டுல ஜெயிப்பாரு 3 தொகுதி. அதே மாதிரி ஏசி சண்முகம், துரைமுருகன் மகன் மேல, கதிரானந்த் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். உளவுத்துறையே ரிப்போர்ட் கொடுக்குது அவர் நிக்க வேண்டாம்னு. நிதா தோத்துருவாரு. அதையும் மீறி அவர் வழக்கமா டிராமா நடத்தி கண்ணீரும் கம்பளியமா நடத்தி தளபதி ஸ்டாலின் அவரை ஏமாத்தி சீட் வாங்கி மாட்டார். ஜெயிக்க முடியுமா? அங்க ஏசி சண்முகம் தான் ஜெயிப்பார். அதனால 2வது இடத்துல கூட அதிமுக இல்லைன்னு சொல்ல வரேன். இதுல அதிமுக சொல்லணும்னா வெற்றி தலைமுறையோட சொல்றேன் இந்த வார்த்தையை. இந்த பெருமையா சொல்லல. அது மாதிரி எடப்பாடி அண்ணனுடைய தகுதி, எபிலிட்டி இல்லாத காரணத்தினால அவர் இந்த கட்சி அவரோட நாள பார்த்தா அவர் பயப்படுற காரணத்தினால ஒரு மாவட்ட, ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் 5 மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளரும் எடப்பாடி பேச்சை கேட்கறது இல்லை. அவர் ஒரே ஒரு கவுன்சிலர், நல்ல கவுன்சிலர், எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் 19 எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செய்யப்பட்டவர் சோ கடும்பாடி. அவருக்கு ஒரு சீட்டு முதல்ல ஒரு பொதுச் செயலாளர் ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியல. சோ அவருக்கு சீட்டு அறிவிக்க போறாரு. இவங்க 5 மாவட்ட செயலாளர் போய் மிரட்டுறாங்க, கட்சி நாங்க பண்றோமா நீங்க பண்றீங்களா, அவர் கொடுக்க கூடாது சீட்டுன்னு சொல்றாங்க. ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுக்க முடியுங்க. இன்னொரு உதாரணம் சொல்லுங்க, இந்த வேலுமணி இந்த வடப்பையில இந்த எலும்பு முறிவு கட்டு போடுற பையன், அவனுக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தமே இல்லைங்க. புத்தூர் வைக்கிறது அவன் சத்யா அவங்க பணம் வாங்கிக்கணும். இதுக்கு முன்னாடி கலைராஜன் பணம் வாங்கிக்கணும். நான் மாவட்ட துணை செயலாளர் இருக்கும்போது சத்யா அவருக்கு சீட்டு கொடுக்க பார்த்தது, கலைராஜன் சீட்டு கொடுத்தா கடுமையா இருக்கேன். நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் தீ குடிப்போம், இந்த மாதிரி நாங்க புகார் கொடுக்கணும்னா அவனுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுக்கல. மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஜெயலலிதா சொல்லுறேன். இப்போ அந்த எலும்பு அந்த வேலுமணி எடுத்து போய் அவன் கவுன்சிலருக்கே தகுதி இல்லாத எடுத்து போய் எடப்பாடி தூத்துக்குடியில அக்கா கனிமொழிக்கு எடுத்த மாதிரி நிக்க வைக்கிறாப்ல. இது எந்த விதத்துல நியாயம்? அவன் கவுன்சிலருக்கே தகுதி இல்லைன்னு அவனுக்கு நான் காலி பண்ணி அனுப்புறேன். சத்யா அவங்ககிட்ட பணம் வாங்கிக்கணும், எடப்பாடி கிட்ட போய் வெளியே புரோகர் பேச்சை கேட்டு எடப்பாடி இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா 40 தொகுதியிலும் போட்ட வேட்பாளர் குமரகுருவை தவிர மற்ற அத்தனையும் வேஸ்ட். இது கள்ளக்குறிச்சி குமரகுருவை தவிர அவர் போட்ட அத்தனையும் தொழிலதிபர். எப்பவுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். எம் ராமசாமி அவர்கள் தொழிலதிபர் அம்மா கிட்ட கேட்கிறாரு, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க. 2004 2006 அம்மாட்ட கேட்கிறாரு, அதுக்கு நான் பார்ட்டி பண்ணி என்ன வேணுமோ தரேன் அப்படின்ட்டாரு. அம்மா என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா திட்டா இது என்னுடைய பார்ட்டியோட லாயலிஸ்டுக்கு தான்,
என்னோட விசுவாசிக்கு தான் கொடுக்குற சீட்டை தவிர பணத்துக்கு நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நான் வாங்கியே காமிக்கிறேன், நீ எங்கன்னா போய் வாங்கிக்கிறான். அப்புறம் போய் தேவகாரவை பிடிச்சி அங்க போய் அங்க காசு கொடுத்து அங்க வாங்கி வந்தார் யாரு, எம்ஏஎம் ராமசாமி. அம்மா அப்படி வளர்த்தாங்க கட்சியை. புரட்சி தலைவர் சாமானிய ரிச்சாக்காரனுக்கு, மீன்கார கண்டனுக்கு, இது மாதிரி மீன் வைக்கிறவனுக்கு தான் சீட்டு கொடுத்து, சாதாரண நபர்களுக்கு அதிமுக வரலாறு அப்படிதான். கோடீஸ்வரனுக்கு இங்க சீட்டு கிடையாதுன்னு வாங்க. மறைந்த ஆரம்ப இறப்புறம் கூட அப்படிதான், சாதாரண ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு நினைப்பாரு தவிர, இப்படி அதிமுக இது மாதிரி ஒரு கலாச்சாரத்தை எடப்பாடி வந்து பல கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். அன்னைக்கு 2021 அவர் 12 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணவர், இந்த வாட்டி 6 தொகுதிக்கு 5 கோடி கூட செலவு பண்ணாது. ஏன் 1 கோடி அப்படின்றது, அவர் ஜெயிக்கும் போது அவர் முதலமைச்சர் ஆகணும்னா கோடிக்கணக்கில் கொட்டி இது பண்ணாரு. கடந்த இதே 2019 தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து எவ்வளவு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தாங்க? தலைமை கழகம் வந்து தொகுதிக்கு 20 கோடியிலிருந்து 30 கோடி வரைக்கும் கொடுத்தாங்க 2019. அது இல்லாம அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகளும் அந்த பொறுப்பை ஏத்துட்டாங்க ஆளுங்கட்சி ஏற்றதுனால. இப்ப யாருமே ஏத்துக்கு வரலையே. முன்னாள் மந்திரிகளும் சரி, இன்னால் சட்டமன்ற உறுப்பினரும் சரி, வேலுமணி தங்கமணி யாருமே செலவு பண்ணலையே. 2019 டிடிவி தினகரன் செலவு பண்ணதை கூட இவங்களால இப்ப செலவு பண்ணல. அவரே கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேல செலவு பண்ணாரு. இல்ல அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். இல்ல நடுவில் நீங்க யாராலும் கேஸ் கூட போட்டோம். தினகரன் சாரோட அமமுக வேட்பாளர் 1000 விளக்கு தொகுதியில என்ன கேட்க சொல்றேன் பண்ணவரை இந்த தேதியில ஏன் பண்ணலாம்? அப்போ நீ ஜெயிக்கணும்னா செலவு பண்ணுவேன், இப்ப சாதாரண தொண்டன் ஜெயிக்கணும்னா நீ செலவு பண்ண மாட்டேன். அதுதான் அர்த்தம், அதான பொருள். உன்னுடைய சுயநலத்துக்கோசம் இந்த இயக்கத்தை நடத்துறேன். கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நான் செஞ்சுட்டு வச்சா போதுமா? கட்சி ஜெயிக்கணும்ல, டீம் ஜெயிக்கணும்ல. அது மாதிரி நினைப்பு எடப்பாடிட்டு இல்ல. அந்த நினைப்பு இல்லாத வரைக்கும் அவர் வெற்றி பெறத்துக்குலாம் கஷ்டம். இன்னும் இந்த தேர்தலில் படுமோசமான தோல்வியை சந்திப்பாரு. அவருடைய 16% கீழே போவார் அவரோட ஓட்டு சதவீதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட வரலாற்றிலே இல்லாத ஓட்டு சதவீதம் வந்து வாட்டி அவர் மோசமான எதிர்பார்ப்பு. சென்னையில சிங்கிள் டிஜிட் இருக்கு, சென்னை மாவட்டத்தில் சிங்கிள் டிஜிட் கூட அதிமுக போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 10க்கும் கீழே, சீமானுக்கு கீழே அந்த நிலைமை தான் இங்க இருக்கு. கல நிலவரம் தான், யதார்த்தமான நிலவரம் தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகளை இப்ப திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய தொகுதிகள்ல வந்து நாடாளுமன்ற அளவுல வந்து அதிமுக தனித்த வெற்றி பெற அளவுக்கு அன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் அதிமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு. அப்ப நீங்க அதிமுக செல்வாக்கு இந்த 3 ஆண்டுகள்ல வந்து சரிந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப திமுக ஆட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் யாருக்கு இந்த தேர்தலில் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கும் சீமானுக்கும் பிரிச்சு போயிருக்கு. அதிமுகவுக்கு ஒரு வாக்கு கூட வரல. அந்த 2021 வாக்குல இருந்து பலமா சரிஞ்சிருக்கு. 2021 33% வாக்கு அதிமுக வாங்குச்சு. இன்னைக்கு கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தா 16% 20ல இருந்து 16 தான் பாதி குறைஞ்சிச்சுன்னு சொல்ல வர. 33 எங்க இருக்கு, 16 எங்க இருக்குங்க? இப்ப ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கூட்டணியோட அதிமுக நீடிச்சிருக்கணுங்கிறது தான் நீங்க சொல்ற கருத்தா? இல்ல, நான் சொல்ற கருத்து இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து அடிமட்ட தொண்டர் புரட்சி தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட அடிமட்ட தொண்டனுடைய கருத்தா தான் பதிவு பண்றேன். இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரு இடத்துலயும் 10 மணிக்கு மேல ஒரு வாக்குச்சாவடியில கூட ஒரு முகவரும் இல்லை. அதிமுக தொண்டன் இல்ல. பூத்துல எடப்பாடி உட்கார முடியுமா? போய் இல்ல வேலுமணி உட்காந்துருவாரா? எங்க வேணாலும் விசாரிச்சு போறது. வாக்குச்சாவடியில வாக்கு முகவரும் இல்ல. திமுக சில இடத்துல அவங்களே ஓட்டு வந்து கதவு சாதிட்டு தமிழிசை சொல்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களே பூத் கேப்சர் பண்ணி நீலாகரெல்லாம் பூத் கேப்சர் பண்ணி போட்டுருக்காங்க. இது எதிர்க்க ஆள் இல்லையே.